ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டிலேயே நான் மிளகுத்தூள், சீரகத்தூள், சால்ட் உப்பு இதெல்லாம் நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணிப்பேன். எப்பவுமே கடையில் வாங்கினதில்லை. இது எப்படி ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். கொஞ்சம் நேரம் செலவு பண்ணால் போதும், நம்ம வீட்டிலேயே பியூராக ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறதை விட நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நான் இந்த கப்பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு வாசனை மாதிரி வரும் மிளகு வறுத்ததுக்கப்புறம். அந்த மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். மிளகு வந்துட்டு நல்லா வாசனை நல்லா தெரியும், அந்த ஸ்மெல்லு. அப்போ வரும்போது கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக ஸ்மெல் வரும்போது எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே இதில் 1/2 கப் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால் சிம்மில் மாற்றிக்கிறேன். ஸ்டவ்வை வந்து சிம்மில் மாற்றி பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் சூப்பராக வாசனை வரும் நல்லா. இதையும் நான் வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கிறேன். சீரகம் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகு சீரகத்தூள் வந்து உங்களுக்கு ஒன்றா வேணும்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா கூட அரைச்சிக்கலாம். இல்லை தனித்தனியாக வேணும்னா இதை தனித்தனியாகவே வச்சு அரைச்சிக்கலாம். ஒன்றா அரைக்கிறதுனா மிளகு வந்து அந்த 3/4 கப்பு சொன்னால அதை எடுத்துக்கணும். சீரகம் வந்து 1/2 கப்பு எடுத்துக்கணும். இப்போ மிளகு வந்து நல்லா ஆறிடுச்சு, இதையே அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வந்து ஆறணும். சூடாடவே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். அப்புறம் சீரகத்தையும் இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையுமே நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சால்ட் உப்பு வந்து எப்பயுமே நீங்கள் கடையில் தான் வாங்குவீங்க, ஆனால் கடையில் வாங்க வேண்டாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை கல்லுப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்துப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக நைஸாக வந்துடும். நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மிளகுத்தூள், சீரகத்தூள், சால்ட் உப்பு இதெல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.